ஒரு நாட்டினுடைய மன்னன் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றான். அவனுடைய ஆட்சியில் மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினான். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தன் மந்திரிகளிடம் யோசனை கேட்டான். பல மந்திரிகள் பல யோசனை சொல்லியும் அவனுக்கு திருப்தி அடையவில்லை. இறுதியாக ஒரு மந்திரி, மன்னா, நம் நாட்டில் உள்ள எல்லையில் முனிவர் ஒருவர் இருக்கிறார். அவரிடம் சென்று யோசனை கேட்டால் அவர் அதற்கு சரியான வழியை காட்டுவார் என்று மந்திரி மன்னனிடம் கூறினான். மன்னனும் சரி என்று உடனே புறப்பட்டான். மன்னனும் அந்த மந்திரியும் நாட்டின் எல்லையை அடைந்தனர். அவர் இருப்பிடத்தை கண்டுபிடித்து முனிவரை சென்று சந்தித்தனர். முனிவரிடம் மன்னன் விஷயத்தை கூற, அதற்கு முனிவர் நாட்டில் உள்ள இயலாதவர்கள் மற்றும் வயதானவர்களுக்கு தானம் செய்ய அறிவுரை கூறினார். அவ்வாறு செய்தால் உன் நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்றார் முனிவர். மன்னனும் முனிவரிடம் சரி என்று ஒப்புக்கொண்டு உடனே இதை செயல்படுத்துகிறேன் என்று கூறி வேகமாக அங்கிருந்து கிளம்பினான். மந்திரியிடம் வரும்போது தானம் செய்ய ஏற்பாடுகளை செய்யுமாறு உத்தரவிட்டான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நாட்டில் உள்ள மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். முனிவரை சந்தித்த மறுநாளில் இருந்து இயலாதவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் தானம் செய்ய ஆரம்பித்தான் மன்னன். நாளுக்கு நாள் கூட்டமும் அதிகரித்து கொண்டே இருந்தது. கூட்டம் அதிகரித்து கொண்டு இருந்ததால் உணவுப் பொருட்களும் வேகமாக தீர்ந்து கொண்டு இருந்தன. மேலும் பலருக்கு தானம் சரியாக கிடைக்கவில்லை. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மன்னன் என்ன செய்வதென்று குழம்பினான். மீண்டும் மன்னன் முனிவரை சென்று பார்க்க, அதற்கு முனிவர் யோசனை ஒன்றை கூறினார். அதன்படி மன்னன் மறுநாள் தானம் செய்யும் இடத்திற்கு சென்றான். அங்கு தானம் பெற கூடியிருந்த கூட்டத்திடம், இன்று இங்கு தானம் கொடுக்கப்படவில்லை, அரண்மனைக்கு அருகில் உள்ள மண்டபத்தில் கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இன்று உணவும் குறைவாக இருப்பதால் முன்னாடி செல்பவர்களுக்கு மட்டுமே தானம் கிடைக்கும். அதனால் தானம் பெற விரும்புபவர்கள் விரைவாக அங்கு செல்லுங்கள் என்று கூறினான். பல பேர் முந்தியடித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தள்ளிவிட்டு ஓடினர். அந்த கூட்டத்தில் உண்மையான வயதானவர்களும் இயலாதவர்களும் முண்டியடித்து கொண்டு செல்ல முடியாமல் பின்தங்கி அங்கேயே இருந்தனர். மன்னன் அவர்களை அடையாளம் கண்டு, இவர்கள்தான் உண்மையிலேயே வயதானவர்களும் இயலாதவர்களும், இவர்களை கணக்கெடுத்து கொண்டு இவர்களுக்கு மட்டும் இனிமேல் தானம் வழங்குங்கள் என்று உத்தரவிட்டான். இயலாதவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் தானம் அளித்தால் அவர்களுக்கு கூட கிடைக்காமல் மற்றவர்கள் அதை பெற்றுக்கொள்கின்றனர். அதனால்தான் உதவி கூட அதற்கு தகுதியானவர்களுக்கு செய்ய வேண்டும். நன்றி. வாழ்க நலமுடனும் வளமுடனும்.